ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. அன்றைக்கி கோயிலில் குத்துவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜையில் என்ன நடந்ததுங்கிறதையும், அது குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுனால என்ன பலன், அதனை பற்றின சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் 4ஆம் முன்னிட்டு விளக்கு பூஜை செய்து அனைவரும் சாமி கும்பிடுகிறோம். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க உட்கார்றதுக்கு கீழே நல்லா ஜம்காலம்லாம் போட்டு சுற்றி ஃபுல்லாக அழகாக மறைப்பு மாதிரி வச்சு, ஏன்னா காத்தடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் வச்சுருந்தாங்க. சாமி அதே போல் சாமி அலங்காரம் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் 2 சாமியுமே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலேயும் பந்தல் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் நல்ல மழை வந்துச்சு. ஆனால் 6 மணிக்கு அப்போ பார்த்திங்கன்னா மழை சுத்தமாக இல்லை. அதனால் பூஜை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த பசங்க எல்லோரும் தான் இந்த கோயிலில் சுத்தம் பண்ணி அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமும் நடந்துச்சு. அதை வீடியோ கடைசியில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் பூஜை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் அன்னதானத்துக்காக சாப்பாடும் நல்லா சுட சுட ரெடியாக இறங்கிருச்சு. அதுபோல் பூஜை நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் 2 சாமியுமே அலங்காரம் பண்ணி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. சரஸ்வதி கையில் ஒரு சின்ன நோட்டும், லக்ஷ்மி கையில் ஒரு ரூபா கட்டும் வச்சு செஞ்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூஜைக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே குத்து விளக்கு, அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம், மணி அந்த மாதிரி அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்ற எல்லாமே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது விளக்குக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் சாம்பிராணி, கற்பூரம், பச்சரிசி, வாழை இலை, சந்தனம், குங்குமம், மஞ்சப்பொடி, அப்புறம் பூ, அட்சதை, அரிசி, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் மஞ்சள் கிழங்கு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க இவங்களே. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா கை துடைக்கிறதுக்கு துணி கூட கட் பண்ணி அழகாக எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன தடவை பொங்கலப்போ அது கொடுக்க முடியலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அதையும் கொடுத்துட்டாங்க. சாமிக்கிட்ட குத்துவிளக்கு ஏற்றின பிறகு அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வரிசையாக ஏற்ற ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பேக்கெட்டில் ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம் அதுவும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. பூஜையில் கலந்துட்ட எல்லாருக்குமே அதை கொடுத்தாங்க. எல்லோரும் ஒரே நேரத்தில் விளக்கேற்றி அழகாக அந்த பூஜை ஆரம்பிக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வெளிச்சம் என்ன தான் அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருந்தாலும் அந்த குத்து விளக்குலேருந்து ஒரு வெளிச்சம் வருது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே வரிசையாக எல்லோரும் ஒரே நேரத்தில் ஏற்றுறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெருப்பட்டி கொண்டு கொடுத்துருந்தாங்க விளக்கேற்றுறதுக்கு. ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கூட விட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து செஞ்சுருந்தாங்க. ஏன்னா உட்காந்துருக்கிறவங்க சங்கடப்பட்டுறக்கூடாதுல்ல பூஜையில் நடுவில், அந்த மாதிரி பார்த்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 பேர் இதில் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கும் அதுக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். உட்காரவே இல்லை. அவங்க சுற்றி யாருக்காவது ஏதாவது விட்டு போச்சான்னு பார்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு புண்ணியம் தெரியுமா? அந்த பூஜையில் உட்காந்து அவங்க செஞ்சு அவங்க ஒரு பலன் கொடுக்குறாங்கன்னா, அந்த அவங்க செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அதை போல் 2 பங்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு சேவையாக நினச்சி செய்கிறாங்க இல்லையா, அது இன்னும் நல்ல ஒரு பலனை அவங்களுக்கு கொடுக்கும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு விளக்கு வேதபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததாம். ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் அணையிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. அதில் இருக்கிற அந்த சுடர் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கிற அந்த நேரத்தில் அந்த விளக்கு நெய் ஊற்றி ஏற்றிருக்கிறாங்க. அந்த நெய்யை சாப்பிட்றதுக்காக ஒரு எலி அந்த தீபத்தில் தாவி குதிக்கிறப்ப அதோட வால் அந்த திரியில் பட்டு அப்படி தூண்டி விட்டு அந்த விளக்கு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சான். அப்படி அது தனக்கே தெரியாமல் அந்த திரியை தூண்டி விட்டதுக்கே ஒரு எலி ராஜயோகம் கிடச்சி ராஜாவாக இருக்குது. அந்த ராஜா தான் வாமன அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் திருப்பாதத்தால் மோட்சமும் அடைஞ்சதாகவும் ஒரு கதை இருக்குது. அப்படி ஒரு திரியை அறியாமல் தூண்டி விட்டதுக்கே அவ்வளோ பலன் இருக்குதுன்னா, இத்தனை பேரோட விளக்கு திரி அணையாமல் அவங்களுக்கு வேணுங்கிறத சுற்றி பார்த்து செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அந்த பலனை எதிர்பார்த்து செய்யலை, ஆனாலும் நிச்சயம் அவங்களுக்கு அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். இந்த வழிபாட்டுக்கு முதல்ல வாழை இலையை விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி குத்து விளக்கு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் விளக்குக்கு பூ வச்சு அதுக்கப்புறம் தான் விநாயகர் வழிபாட்டோடு இந்த பூஜையை ஆரம்பித்தாங்க.
விளக்கில் ஊற்றுற ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பலன் உண்டு. நீங்கள் பசுநெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சகல செல்வமும் பெருகும். நல்லெண்ணெய் பீடையை விளக்கும். ஆமணக்கு எண்ணெய்னா தாம்பத்தியம் சிறக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை இட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். அதே போல் விளக்குக்கு ஒரு முகமும் ஏற்றிக்கலாம், இல்லை 5 முகம் வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒரு முகமாக ஏற்றுறப்ப கிழக்கு பக்கமாக ஏற்றணும். தெற்கு பக்கம் தவிர நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு பக்கத்தில் நீங்கள் ஏற்றலாம். ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு முகம் ஏற்றுனீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும். 2 முகம் ஏற்றுனீங்கன்னா குடும்பம் சிறப்பாக இருக்கும். 3 முகம் ஏற்றுனீங்கன்னா புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றுனீங்கன்னா செல்வம் பெருகும். 5 முகம் ஏற்றுனீங்கன்னா நற்பலன்களும் கிடைக்கும் நமக்கு. அதே போல் கிழக்கு நோக்கி நீங்கள் ஏற்றுறப்ப துன்பங்கள்லாம் நீங்கி குடும்பம் விருத்தி பெறும். மேற்கு நோக்கி ஏற்றுறப்ப கடன் தோஷம் அதெல்லாம் நீங்கும். வடக்கு நோக்கி நீங்கள் ஏற்றுறப்ப திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி மட்டும் விளக்கு எப்பயுமே ஏற்றக்கூடாது. அதே போல் நம்ம விளக்குக்கு போடுற திரியில் கூட பலன்கள் இருக்குது. பருத்தி பஞ்சினால் நீங்கள் திரி போட்டிங்கன்னா குடும்பம் சிறக்கும், நல்ல செயல்கள்லாம் நடக்கும். வாழைத்தண்டு நாரில் திரி போட்டிங்கன்னா முன்னோர்களோட சாபம், தெய்வ குத்தம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கி அமைதி கிடைக்கும். தாமரை தண்டில் நூலாக செஞ்சு அதை திரியாக போட்டிங்கன்னா செல்வம் நிலச்சி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வெள்ளை எருக்கம்பட்டையில் திரி செஞ்சு போட்டிங்கன்னா செல்வம் பெருகும். ஒரு புதுசான மஞ்சள் துணியை திரியாக திரித்து நீங்கள் போட்டிங்கன்னா அம்பாலோட அருள் கிடைச்சி நோய்கள்லாம் குணமாகும். சிவப்பு வண்ண துணியில் நீங்கள் திரி போட்டிங்கன்னா குழந்தையின்மை தொடர்பான தோஷங்கள்லாம் நீங்கும். வெள்ளை துணியில் நீங்கள் திரி போடுறீங்கன்னா அது மேலே கொஞ்சம் பன்னீர் தெளித்து காய வச்சு அதுக்கப்புறம் திரியாக்கி விளக்கு போடலாம். அப்படி போடுறப்ப அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். இது எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டதையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தவிர விளக்கு பூஜை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஆரம்பிக்கணும். அந்த பிள்ளையாருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி பாடல்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்லி மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அது தீபாராதனை காமிச்சு வேண்டிக்கிறப்ப சகலமான நற்பலன்களும் நமக்கு கிடைக்கும். விளக்குக்கு 8 இடத்துல பொட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. விளக்கோட அடிபாகத்தில் பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் உச்சி பகுதியில் சிவபெருமானும் இருக்கிறதா ஐதீகம். குத்து விளக்குங்கிறது இறைவனை நம்ம ஜோதி வடிவமாக போற்றி வீட்லேயோ கோயிலையோ செய்கிற ஆன்மீக வழிபாடாக தான் நம்ம பார்க்குறோம். இது நமக்கு மன அமைதி, குடும்ப நலம், திருமண தடை நீக்கிறது, ஐஸ்வர்யம் பெருகும், இந்த மாதிரி பல நற்பலன்கள் இதில் கிடைக்கிது. இதை செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளை தான் பெரும்பாலும் இதை செய்வாங்க. எல்லோரும் சேர்ந்து விளக்கு பூஜை முடித்த பிறகு பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படிங்கிறவங்க விளக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சிடலாம். இல்லைன்னா இங்கேயே குளிர வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் திரும்பவும் ஏற்றி வைக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சவங்க அப்படியே பெரும்பாலும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சூப்பராக ஒரு வான வேடிக்கை வச்சாங்க. அது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வச்சாங்க. அப்படி பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நம்ம தலைக்கு மேலே அது வெடிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, அந்த மேலே வெடிக்கிறப்ப பார்க்குறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் நம்ம ரொம்ப கிட்டக்க பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக தான் இருக்கும். என்னன்னா அது கொஞ்சம் சாஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே வெடிச்சிடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அலங்காரம் பண்ண பிறகு பூஜை அங்கே நடந்தது சாமிக்கு. இன்றைக்கி வெள்ளி கவசம் சாத்தியிருந்தாங்க அம்மனுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெள்ளி கவசம் சாத்தி மஞ்சளில் மாலை கட்டி போட்டிருந்தாங்க. அந்த முழு மஞ்சளில் மாலை கட்டியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது சாமிக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுன்னா எல்லாருக்கும் அன்னதானமும் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வயிறார சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அதே போல் இந்த குட்டி பசங்க எல்லோரும் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது, சின்ன வேலை சொன்னால் உடனே தட்டாமல் ஓடி செஞ்சாங்க பாருங்கள். அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு அழகாக அவங்க எல்லாருக்கும் ஒரு அங்கவஸ்திரத்தை போற்றி விட்டு ஒரு எக்ஸாம் பேடு, ஒரு சாக்லேட், ஒரு பென் வச்சு ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்க. அந்த பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை வாங்கிக்கிறப்ப அதுங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். இது பெரிய விஷயந்தான். அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணுறது, அது இதுங்க இதை எதிர்பார்த்து செய்யலை, ஆனாலும் அதுங்களை உற்சாகப்படுத்துகிற மாரி இதை கொடுத்துருந்தது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பசங்க இப்போன்னு இல்லை, நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே கவனிச்சிட்ருக்கிறேன். அவங்களுக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ
எல்லாம் விளையாட ஓடி போயிடுவாங்க, இல்லை மொபைலில் உட்காடுறாங்களா, அதெல்லாம் கிடையாது. அந்த பசங்க அழகாக கோயிலுக்கு வந்து வா வா நீ வா நீ வான்னு ஒருத்தர் கூப்பிட்டுட்டு ஓடி போய் அந்த கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணி கழுவி விட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருவிழா பண்டிகை வருதுன்னா உடனே வந்து நின்று அந்த வேலை செஞ்சு அவங்க அவ்வளோ ஜாலியாக வேலை செய்யுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம், பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு ராத்திரியே வந்து பொன்னியம்மன் கோயிலில் காப்பு கட்டிட்டாங்க. திருவிழா வருது இல்லையா, அதுக்காக காப்பு கட்டினாங்க. ஃபஸ்ட்டு பொன்னியம்மன் கோயிலில் தான் காப்பு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே மாரியம்மன் கோயிலில் செய்வாங்க. அதனால் இது வந்து ராத்திரி நடக்கும், ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். என்னால் போக முடியாது அந்த சமயத்தில். அப்போ அங்கே போனவங்க எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நான் அதை தான் வாங்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நைட்டு 12 மணி அந்த நேரத்துக்கு மேலே தான் அங்கே நடக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து மாரியம்மன் கோயிலில் காப்பு கட்டையில் மணி வந்து 2:30 மணின்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தம் கேட்டுச்சு, எனக்கு அந்த மேலே சத்தம்லாம் கேட்டுச்சு. சரி இப்போ தான் காப்பு கட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்நேரத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால நான் வந்து வீடியோ அவங்க எடுத்து அனுப்பிச்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் இந்த வீடியோ மூலமாக தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறேன். இதுக்கப்புறம் திருவிழாலாம் வந்துடும். திருவிழா வந்த பிறகு நம்ம சூப்பராக இன்றைக்கி திருவிழா வீடியோ எடுப்போம். இந்த தடவை திருவிழாவில் எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் கவர் பண்ண முடியுதோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவை பற்றி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி போன வீடியோ வந்து வெளியூரில் இருக்கிறவங்க பார்க்க முடியாதுன்னு நீங்கள் அனுப்பி வச்சிங்களோ, அதே மாதிரி இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அவங்களும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும். அடுத்த திருவிழாவையும் ரொம்ப அருமையாக இவங்கெல்லாம் நடத்திடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. இதில் வந்து வேலை செய்கிற எல்லாருமே வந்து சும்மா இருக்கல, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, போயிட்டுருக்குறாங்க, வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, பிஸ்னஸ் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனாலும் அதுக்கு இடையில கடவுளுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து மெனக்கெட்டு செய்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இதெல்லாம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன்.